ப்ரெஷர் வெலாசிட்டி காம்பவுண்டிங் டர்பைனில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ப்ரெஷர் காம்பவுண்டிங்கும் வெலாசிட்டி காம்பவுண்டிங் இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான் ப்ரெஷர் அண்ட் வெலாசிட்டி காம்பவுண்டிங் சொல்லுவாங்க. ஸோ இதில் வெலாசிட்டி காம்பவுண்டிங் இண்டிவிஜுவலாக வெலாசிட்டி காம்பவுண்டிங் என்னென்னு பார்த்தாச்சுன்னா, ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே நாசில் மூலமாக ப்ரெஷரை லோ பண்ணி ஹை வெலாசிட்டியில் மூவிங் பிளேட் கொடுக்குறது பார்த்திங்கன்னா வந்து வெலாசிட்டி காம்பவுண்டிங். ஸோ இதில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் மட்டும் தான் நாசில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கப்புறமா வெலாசிட்டி வந்து நமக்கு கான்ஸ்டண்ட்டாக கொடுக்குறதுக்கு வந்து ஃபிக்ஸ்டு பிளேட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வெலாசிட்டி காம்பவுண்டிங். ப்ரெஷர் காம்பவுண்டிங்கில் நமக்கு பார்த்தாச்சுன்னா, ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நமக்கு ஹை வெலாசிட்டி கொடுக்குறதுக்காக நாசில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறமா மூவிங் பிளேட் டச் ஆன பிறகு நமக்கு மறுபடியும் வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நாசில் தான் மறுபடியும் யூஸ் பண்ணுவோம். ஸோ நாசில் மூலமாக மறுபடியும் ஹை வெலாசிட்டி கொடுப்போம். ஸோ இந்த ப்ரெஷர் வெலாசிட்டி இந்த ரெண்டுமே சேர்ந்து வர்றது தான் வந்து நமக்கு ப்ரெஷர் வெலாசிட்டி காம்பவுண்டிங். ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து எப்படி வருதுன்னு நம்ம சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்போதும் போல் டர்பைன் பிளேடுக்கு தேவையான ஹை வெலாசிட்டி நாசில் மூலமாக கொடுக்குறோம். ஸோ அது மூவிங் பிளேடில் ஸ்ட்ரைக் ஆகுது. ஸ்ட்ரைக் ஆகி பிளேடு வந்து ரன் ஆகுது. ஸோ ரன் ஆகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வெலாசிட்டி டயக்ராம் பார்த்துருங்க. ஸோ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ரன் ஆகும்போது நமக்கு ஃப்ரிக்ஷனால் வெலாசிட்டி கம்மியாகும். ஸோ வெலாசிட்டி கம்மியாகுது. ஸோ அதுக்கப்புறமா இந்த மூவிங் பிளேட்லேருந்து ஸ்டீமாக ஃபிக்ஸ்டு பிளேட் கொடுக்குறோம். ஸோ ஃபிக்ஸ்டு பிளேடில் நமக்கு வெலாசிட்டி மூவிங் பிளேட்லேருந்து வர வெலாசிட்டியை அப்படியே நமக்கு கான்ஸ்டண்ட்டாக கைடு பண்ணி மறுபடியும் மூவிங் பிளேடுக்கு கொடுக்குறது தான் அந்த ஃபிக்ஸ்டு பிளேடு வேலை. ஸோ அதை மூவிங் பிளேடுக்கு கொடுக்குறோம். மூவிங் பிளேட்டில் ஃப்ரிக்ஷன் காரணமாக நமக்கு வெலாசிட்டி வந்து ரிடியூஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா மறுபடியும் நாசில் யூஸ் பண்ணி வெலாசிட்டி வந்து மறுபடியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பழைய மாதிரி தான் இங்கே மூவிங் பிளேட்டுக்கு கொடுத்தாச்சு. மூவிங் பிளேட்டில் ஃப்ரிக்ஷனால் வெலாசிட்டி கம்மியாகுது. ஸோ மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், வெலாசிட்டி வந்து அதே கான்ஸ்டண்ட்டாக கொடுக்குறதுக்காக ஃபிக்ஸ்டு பிளேட் யூஸ் பண்ணுறோம். ஸோ கொடுத்து மறுபடியும் மூவிங் பிளேட்டில் வெலாசிட்டி ரெடியூஸ் ஆகுது. ஸோ இது வெலாசிட்டியோட கிராஃப்லைங்க. அதுக்கு ஒரு ப்ரெஷர் பார்த்திங்கன்னா, ஸ்டார்டிங்கில் பாய்லரில் இருக்கும்போது ப்ரெஷர் வந்து ஹையாக இருக்கும். ஸோ நமக்கு நாசிலில் கொடுத்து நம்ம அதை ப்ரெஷரை வந்து லோ பண்ணுறோம். அப்படி ஏன்னா ஹை வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம், அதனால் வந்து ப்ரெஷரை லோ பண்ணுறோம். ஸோ லோ பண்ணிவிட்டு அப்புறமா நமக்கு இங்கே மூவிங் பிளேடில் வெலாசிட்டி கம்மியாகும்போது ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஏன் ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா, ஆல்ரெடி நமக்கு நாசிலில் ப்ரெஷர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விடவே லோவாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே வெலாசிட்டி ரிடியூஸ் ஆனால் கூட நமக்கு ப்ரெஷர் வந்து அந்தளவுக்கு வந்து சேஞ்ச் ஆகாது. அப்படியே அதே கான்ஸ்டன்ட் லைன்லாம் இருக்கும். ஸோ இங்கே ஃபிக்ஸட் பிளேடில் பார்த்திங்கன்னா வெலாசிட்டியும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ ப்ரெஷரும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ மறுபடியும் மூவிங் பிளேடில் அதே தான். ஃப்ரிக்ஷனால் வந்து நமக்கு வெலாசிட்டி ரிடியூஸ் ஆனாலும் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதே மறுபடியும் நமக்கு இங்கே ரிப்பீட் ஆகுது. ஸோ இதுதான் ப்ரெஷர் காம்பவுண்டிங் வெலாசிட்டி காம்பவுண்டிங் ரெண்டுமே சேர்ந்து நமக்கு ப்ரெஷர் வெலாசிட்டி காம்பவுண்டிங் ஆகுது.